அன்னியோங் மாமிஸ் அண்ட் மினிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், நானும் வந்துட்டேன். இன்றைக்கி வராமல் எப்படி? இன்றைக்கி தான் ஒரு ஸ்பெஷலான டேவாச்சே. எஸ், நம்ம ஜங்குக்கு இன்றைக்கி பர்த்டே. ஜங்குக்கா, ஹாப்பி பர்த்டே. நீ எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். பிகாஸ் இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா ஹாப்பினஸ்க்குமே டிசர்வ் ஆன பர்சன் நீ. ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இரு. எப்போவுமே என்ன ஆனாலுமே உன்னோட ஃபேஸில் அந்த ஸ்மைல் போகக்கூடாது, ஓகேவா? ஏன்னா அதுதான் ஆர்மிஸ் ஆன எங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஸோ நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். நிறைய இருக்குது மைண்டில் சொல்கிறதுக்கு, பட் அதுக்கு இந்த வீடியோ பத்தாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம்டா. ஸோ ஒன் ஷாட்டோட இன்ட்ரோ என்னென்னா, நீங்களும் ஜங்குக்கும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். உங்கள் பேரண்ட்ஸும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் உங்கள் 2 பேருக்குமே ஆகவே ஆகாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. பட் ஜங்குக்கு உங்களையும், உங்களுக்கு ஜங்குக்கையும் ரொம்ப பிடிக்கும். பட் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டதே கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்களே, எப்படி சொல்லுவீங்க? ஸோ அதுதான் நம்ம இந்த ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். எப்படி அவங்க டாம் அண்ட் ஜெர்ரிலேருந்து கப்புள்ஸ் ஆகுறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட்டில் நான் ஒயன்னு சொல்லாமல் ஐஷுன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் 2 பேரும் காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வரீங்க. ஜங்குக்கு அவங்க வீட்டிலேருந்து வரான். அவன் பைக் எடுத்துகிட்டு அப்படியே கேஷுவலாக திரும்பி பார்த்தா நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வரீங்க. எஸ், உங்கள் 2 பேர் வீடும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் கரெக்டாக உங்கள் வீட்டிலேருந்து வரீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, காலையிலே வர வந்துட்டாலே, இன்னைக்கு நாள் விளங்குன மாதிரி தான். ஐயோ, ஆமாம், எங்களுக்கு மட்டும் ரொம்ப ஆசை டெய்லி காலையில் இந்த மூஞ்சை பார்த்துட்டு காலேஜ் போகணுன்னு. ஏய், எங்கடி கிளம்பிட்ட? துணி துவைக்க போகிறேன், வரியா? சேர்ந்து துவைக்கலாம். ஏய், காலையிலே ரொம்ப பேசாத, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, போடி லூசு. நீ போடா ஃபஸ்ட்டு, பைத்தியம். போவதான் போகிறேன். பின்ன இங்கேருந்து உன் மூஞ்சியா பார்க்க சொல்கிறேன். பார்க்க சகிக்கல, நான் கிளம்புறப்பா. வந்துட்டா அப்படியே அவங்க அப்பா வீட்டு ரோட்டில் நான் நிற்கிற மாதிரி. ஓ, அப்போது உங்கள் அப்பா வீட்டு ரோடா? ஆமாம், எங்கள் அப்பா வீட்டு ரோடு. ஏன் நிற்கிற? கிளம்பு. காலையில் இந்த மூஞ்சை பார்த்துட்டு நாள் விளங்குன மாதிரி தான். அதை நான் சொல்லணும்டி. உன்னெல்லாம் யார்ரி காலேஜில் சேர்த்தா? அதுவும் கரெக்டாக நான் படிக்கிற காலேஜில். ஹலோ, நான் சேர்ந்ததுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா உன்னையும் நான் படிக்கிற காலேஜில் சேர்த்து விட்டாங்க. நீ போய் கேட்கணுன்னா அவங்கக்கிட்ட கேளு, என்கிட்ட கேட்காத, புரிஞ்சுதா? ரொம்ப தாண்டி திமிரு காட்டுற, பார்த்துக்கிறேன் உன்னை ஒரு நாள். போடா சைக்கோ. எப்படி தான் இதெல்லாம் வீட்டில் வச்சு மேய்க்கிறாங்களோ தெரில. உன்னையே மேய்க்கும் போது என்ன மேய்க்க மாட்டாங்களா? போடி மென்டல். நீ போடா. காலையில் ஹாப்பியாக ஒன்று மூடே போச்சு. நான் போயிட்டு தாண்டி இருக்கேன். உங்ககிட்ட பேசலாம் எனக்கு டைம் இல்லை. ஐயோ, ஆமாம்மா, போங்க. கலெக்டர் ஆஃபீஸில் க்யூ கட்டி நிற்கிறாங்க உங்கள் அப்பாயின்மெண்ட்க்கு. அப்போ கரெக்டாக நீங்கள் இதை பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஜங்குக்கு உங்கள் தலையில் கொட்டிட்டு அப்படியே போயிடுறான் வண்டி எடுத்துகிட்டு. வலிக்குது மம்மனே, நீ மட்டும் கையில் மாட்டின செத்துட்டேன் என்கிட்ட. அப்போது கரெக்டாக ஜங்குக்கு பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு, ஆர்வ கொள்ளாரே, என்கிட்ட வாங்கி கொடுத்தா அப்படி தான் ஆகும், வாங்கிக்கோ நல்லா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போயிடுறான் அவன். ஸோ நீங்களும் அப்படியே காலேஜுக்கு வந்துட்டு பார்த்தா ஜங்குக்கு அங்கே உட்காந்து உங்களை பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். என்னடி அடி, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இல்லை இன்னும் கொஞ்சம் தரவா? மூஞ்ச பாரு மகனே, நீ மாட்டாமல போயிடுவ, அப்போ இருக்கடா உனக்கு அப்படியே நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் உங்கள் பிளேஸில் போய் உட்காடுறீங்க. ஐஷு, அடி எப்படி இருந்துச்சு? உன் மூஞ்சி மாதிரி. ஓ, அவ்வளோ நல்லா இருந்துச்சா? இன்னும் கொஞ்சம் வேணுமா என்ன? ஐயோ கடவுளே, காலையிலே கடுப்பேத்துறானே. டேய், உன்னெல்லாம் எவன்டா என் காலேஜில் சேர்த்தா? உன் காலேஜா? இதுனா உங்கள் அப்பா வீட்டு காலேஜா? இல்லை, உங்கள் தாத்தாது. சரி, மூடிட்டு போய் படிப்ப. எங்களுக்கு தெரியும், தூங்க தானே. அது நீ பண்ணுறது, என்கிட்ட சொல்லாத. போடி, உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா? நீ பேசுறியே, அப்போது நீ என்ன ஜந்து? என் தலையெழுத்து, உங்ககிட்டலாம் பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ பேசாத. அப்படிலாம் இருக்க முடியாது. இவன் அம்முக்கு போகலன்னா எனக்கு தூக்கமும் வராது. கோச்சிக்கிட்டாலோ அழகி அப்படின்ட்டு ஜங்குக்கு நினச்சிட்டே உங்களை பார்க்குறான். ஆன்லைன் மண்டையும் பாரு. நான் நல்லா தான் இருக்கேன், நீ தான் பார்க்க பைத்தியக்காரி மாதிரி இருக்கு. எது பைத்தியக்காரியா? மோனி, நீ மாட்டு வேலை அவனுக்கு இருக்கடி அப்போ ஒரு நாள் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டே அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்க பெஞ்சில் தான் உட்காந்துருக்கான். ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான். ஆர்வ கோளாருக்கு கோவம் வந்துருச்சு போலே. சும்மா இருக்கு, போர் அடிக்குதே, அவள் பேச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு உங்கள் மேலே பேப்பரை தூக்கி அடிக்கிறான். நீங்கள் டேர்ன் பண்ணி பார்த்து முறைக்க ஜங்குக்கும் ஐயோ முறையிறாளே, சரி தெரியாத மாதிரி இருடா ஜங்குக்கா அப்படின்ட்டு அவனும் டேர்ன் பண்ணிக்கிறான் உங்களை பார்க்காத மாதிரி. லூசு எப்படி நடிக்குது பாரு அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் சைட் டேர்ன் பண்ணிக்கிறீங்க.
என்ன இந்த ஆரோகலர்கிட்ட ரியாக்ஷனே இல்லை அப்படின்ட்டு அகெயின் ஒரு பேப்பரை தூக்கி உங்கள் மேலே போடுறான். மவனே என்னைய அவள் பேசாத போன்னு சொல்கிற, நீயே வந்து பேசுன்னு கெஞ்சி வைப்பாரு. கண்டுக்காத ஐஷு, அப்போ தான் அவன் ஓவராக பண்ணுவான் அப்படின்ட்டு நீங்கள் அவனை கண்டுக்காமல் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா இது பாகலை, இந்நேரம் இங்கே வந்து சண்டை போட்டிருப்பாளே காய்ச்சி கீச்சுன்னு கத்திக்கிட்டு. அப்போது ஜங்குக்கு அவன் ஃபோன் எடுத்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான். என்னடி பிசாசு இன்னைக்கு கேவலமாக இருக்க. நீங்கள் அவன் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் உட்காந்துருக்கீங்க. திமிரு பிடிச்சவ இக்னோரா பண்ணுற, இருடி உனக்கு இருக்குது அப்படின்ட்டு உங்கள் டேபிள் கிட்ட வந்து நிற்கிறான். பையன் வலிக்கு வரான், அப்படியே மெயின்டைன் பண்ணிடி ஐஷு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும் போதே உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணோட கையை பிடிச்சி அவன் பேசிகிட்டு இருக்கான் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி. கருமம் அந்த கருமத்தெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து வர எப்படி கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான் பாரு. இது வரைக்கும் அவன் என் கையை பிடிச்சி பேசினதே இல்லை. ஷோ கடவுளே, இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தா காண்டாகுது. பா கையாடிது அப்படியே பூ மாதிரி நல்லா மெத்துன்னு இருக்கு. வேணும்னே பண்ணுறான். ஐயோ எனக்கு கோவமாக வருது. சே, நான் ஏன் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அவன் யார் கூட வேணா பேசட்டும், எப்படி வேணா பேசட்டும், எனக்கு என்ன. ஆனால் நான் லவ் பண்ணுறேனே, எனக்கு காண்டாகுது. ஒர்க் அவுட் ஆகுது ஜங்குக்கா, என்னையாடி இக்னோர் பண்ணுற, பாரு நல்லா பாரு அப்படின்ட்டு இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு மவனை இருடா உனக்கு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட உங்களை பற்றி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். ஏய் இங்கே பாரு, சும்மா என்னை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நீங்கள் 2 பேர் பேச நான் தான் கிடச்சனா அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களை பார்த்து கேட்குறா. அவங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா, வேறு வேலை இல்லை. ஆமாம், இவங்ககிட்ட பேச அப்படியே க்யூவில் நிற்கிறாங்க. நான் உங்ககிட்ட தாண்டி பேச வந்த செல்லம் அப்படின்றான். அந்த சல்லுன்ற வேர்டு கேட்டோன்னே உங்களுக்கு இன்னும் கோவம் வருது. சல்லுமா யார் அவளா? அவளும் மூஞ்சியும் கடவுளே எனக்கு காண்டாகுது. அவனு மாட்டினானா உனக்கு இருக்குடா அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சைலண்ட்டாக உட்காந்து உங்கள் ஃபோனே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு பையன் வரான். ஐஷு எனக்கு ஒரு ஹெல்ப்பு. என்ன ஹெல்ப்பு? இல்லை கொஞ்சம் டவுட் இருக்குது, கொஞ்சம் என் டெஸ்க் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் கிடச்சிதுரா சான்ஸு அப்படின்ட்டு போகிறீங்க. நீங்கள் போகும்போது ஜங்குக்கை பார்த்து ஒரு ஸ்மித் பண்ணிட்டே போகிறீங்க. ஒர்க் அவுட் ஆகுதுரி மவனே, என்னையவா காண்டேத்துற சல்லோன்னு சொல்லி இருடா உனக்கு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அந்த பையன் கூட உட்காந்து டவுட் கிளியர் பண்ணிருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு செம்ம காண்டாகுது. என்ன ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்களே, அப்படி என்ன பேசுவாங்க, நான் ஏன் பார்க்குறேன் அதெல்லாம், அவள் யார் கூட பேசினா எனக்கு என்ன அப்படின்ட்டு அவனையே ஆறுதல் பட்டிக்கிட்டு அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். ஐயோ இவன் வேற மொக்க போடுறானே, அப்பாடா ஒரு வழியாக போயிட்டான். இவன் என்ன பண்ணிட்டுருப்பான், இன்னும் அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருப்பானோ, இல்லை நம்மளை தான் பார்க்குறானான்னு ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்ட்டு கேஷுவலாக திரும்புறீங்க. அப்போ ஜங்கு உங்களை பார்க்காத மாதிரி டக்குன்னு திரும்பிக்கிறான். என்ன ஆர்வகோளாறு நம்ம பக்கம் பார்க்குது, என்ன இவன் பார்க்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் டக்குன்னு உங்களை திரும்பி பார்க்குறான். நம்ம ஏன் என்னைக்கும் இல்லாமல் இவளை இன்னைக்கு இப்படி சைட் அடிக்கிறோம், அழகாக வர இருக்காளே ஆர்வக்கோளாறு, என்ன இங்கேனா லுக்கு ப ஐயே நீ ப அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணி கியூட்டு அப்படியே உங்களுக்கு கிளாஸும் முடியுது. காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து ஆர்வக்கோளாறு நில்லு, இன்னைக்கு கிளாஸில் என்ன சைட் அடித்தது தானே. ஐயோ நினப்பு தான், போய் சொல்லாத, நான் தான் பார்த்துட்டு இருந்தேன்ல. சரி நீ ஏன் பார்த்த? அது வந்து பேச மாட்டாது, நீ சைட் அடித்தது தானே. அதுதான் நான் கேட்குறேன், நான் உன்னை பார்த்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் நான் பார்த்தேனே. நீ ஏன் நீ என்ன பார்க்குற? பார்க்கணுன்னுலாம் பார்க்கல, நீ என்னை பார்த்த நான் உன்னை பார்த்தேன், அவ்வளோதான், சரியா போச்சு. நானும் ஒன்று பார்க்கலையே, இது ஒரு மூஞ்சி, இது வேற பார்க்குறாங்களா? பார்த்தல நடிக்காதடி, நானும் ஒன்றும் பார்க்கலையே. இப்போ கூட என்ன சைட் அடிச்சுட்டு தான் இருக்கு, ஒத்துக்கோ. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைடி, ஒன்றும் இல்லை. அப்போ ஜங்குக்கு வந்து கிளாஸில் உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருப்பாள். அந்த பொண்ணை பார்த்து, ஓய் நான் வீட்டுக்கு போகிறேன், தனியாக தான் போகிறேன், நீயும் கூட வரியா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கா அப்படியே செம்ம பொசசிவ் ஆகுது. என் கூட வரலாம்ல, நான் இங்கே தானே நிற்கிறேன், ஏன் முன்னாடி இன்னொரு பொண்ணு போய் கூப்பிட்றான் பாரு அப்படின்ட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்டு நின்று அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா.
எப்படியோ இப்போது என் கூட தானே வந்தான் அவனை வீட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவன் பைக் எடுத்து அப்படியே தள்ளிட்டே 2 பேர் கூட நடந்து வரான். அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டே அந்த பொண்ணுக்கிட்ட, ஓய் இன்னைக்கு உன் ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் எப்படி நீ இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ட்டு உங்களை பார்த்து தான் கேட்குறான். பட் நீங்கள் என்னன்னா அந்த பொண்ணுக்கிட்ட தான் அவன் ஃப்ளர்ட் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு, ஐயோ இவன் ஒருத்தன் போய் அவகிட்ட உட்காந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவள் ஆளே ஒரு டைப்பு, இவன் வேறு பார்க்க அழகா சக்கரை மாதிரி இருக்கான். ஐயோ சக்கரைன்னு இருந்தால் 4 எறும்பு வந்து கொத்திட்டு போகுதுன்னு செய்யும். பேசாமல் சொல்லிடுறாமா, இல்லை இல்லை வேணாம் ரொம்ப சீன் போடுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே எதுவுமே பேசாமல் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. என்ன சைலண்டாக வரா அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணை கூப்பிட்டு, என்ன உன் பக்கத்தில் இருக்கவங்க மௌனம் வருதுமா? ஆமாம் என்ன இப்போது ஒன்றும் இல்லை உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. அப்போ சொல்லாத போடி ஆர்வ கோளாறு. ஆர்வ கோளாறா? ஆமாம் ஆர்வ கோளாறு தான் நீ போடா நீ தான் பிராந்து. சரி தான் போடி மென்டல் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே உங்கள் கூட வந்த பொண்ணு அவள் வீடு வந்துருச்சுன்னு அவள் போயிட்டா. அப்போ ஜங்குக்கு உங்கள் பக்கம் திரும்பி, ஆமாம் என்ன ரொம்ப நேரமாக நீயும் அந்த பையனும் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, ஒரே லவ்ஸ் தான் போல. உனக்கு எதுக்கு? நீ ஒன்றா அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்த, நான் ஏதாவது கேட்டேனா என்ன? ஐயா தெரிஞ்ச பொண்ணுன்னு தான் கேட்டேன், நீ யார் கூட பேசினா எனக்கு என்ன? ஒர்க் அவுட் ஆகுதுடி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு நினச்சிட்டே நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஓ அப்போது நீ இன்னொரு தடவை பேசுனேன்னு வச்சுக்கோயா அங்கிள் கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்கோ. சரி நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறியே என்ன கதை? நான் சொல்லிட்டா அத்தைக்கிட்ட? சொல்லிக்கோ எனக்கு என்ன வந்துச்சு? அது ஏன் அவனுக்கு நாங்கள் என்ன வேணால் பேசுவோம். இன்னொரு விஷயம் தெரியுமா, அவன் என்னை வீட்டுக்கு கூட கூப்பிட்டா. வீட்டுக்கா? நீ என்ன சொன்ன? நான் வரேன்னு சொல்லிட்டேன் 6 மணிக்கு. ஓ ஓகே அப்படின்ட்டு அவன் போகிறேன்னு சொன்னதுமே உங்கள் ஃபேஸே அப்படியே மாறிடுது. சரி நீ அந்த பையன் கூட பேசாத, அவன் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது, அங்கிளுக்காக சொல்கிறேன், உனக்காகலாம் இல்லை. அப்போ நீயும் அந்த பொண்ணு கூடலாம் பேசாத, அவனும் ஒன்றும் நல்ல பொண்ணுலாம் இல்லை. அதெல்லாம் நீ சொல்லாத, நான் பேசுவேன், இன்னைக்கு அவங்க வீட்டுக்கும் போவேன். பாரு அவன் உன்னை வீட்டுக்கெலாம் கூப்பிட்றா, அத்தைக்காக சொல்கிறான், உனக்காகலாம் ஒன்றும் சொல்ல. நான் என்ன பேசக்கூடாதுன்னா நீ சொல்லக்கூடாது, நான் பேசுவேன், இன்னைக்கு அவள் வீட்டுக்கும் போவேன். வேணும்னே பண்ணுறான், அப்படியே அடிக்க போகிறேன் பாரு நான் அப்படின்னு நினச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்க வீட்டில் யாருமே இல்லையா. போகாத, இல்லைன்னா நான் அத்தைக்கிட்ட சொல்லிடுவேன். ஆள் இல்லாத வீட்டுக்கு அவன் ஏன் உன்னை கூப்பிட்றா? உனக்கு என்னடி வந்துச்சு? நான் யார் வீட்டுக்கு வேணால் எப்போ வேணால் போவேன், உனக்கு என்ன உண்மையாக போயிடுவோம் போலே, போகாத ப்ளீஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குவீங்க, ஐயோ ஆர்வ கோளாரே, நான் அப்பயே அவகிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்டி முட்டாள். இப்படி ஒரு லட்டு மாதிரி ஒரு பொண்ணை வச்சுட்டு அவனா அது பின்னாடி போய் சுற்றுவானா? போகமாட்டேன், ஆனால் கொஞ்ச நேரம் உன்னை கதற விட போகிறேன். சரி நான் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் இவன் போகவே கூடாதுன்னு? ஆனாலும் போக வேணாம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை, உன்னை எதுனா பண்ணிருச்சுன்னா போகாத சக்கரை ப்ளீஸ். பேசாமல் வாயை திறந்து சொல்லிடலாமா போக வேணான்னு? ரொம்ப சீன் போடுவானே அப்படின்ட்டு நீங்கள் கம்மன் இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து, இன்னைக்கு நைட் நான் ரொம்ப பிஸி, எனக்கு அசைன்மெண்ட் எழுதி தரியா? அப்போது அவள் வீட்டுக்கு போக மாட்டேன் சொல்லு, அப்போ தான் எழுதி தருவேன். சரி விடு, அவள் வீட்டுக்கு தானே போகிறேன், நாங்கள் ஒன்றா செய்வோம். ஓ சரி என் வீடு வந்துருச்சு நான் போகிறேன். சரி போ அப்படின்றான். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போய்ட்றீங்க. ஏன் இவன் இப்படிலாம் பண்ணுறான்? போகாதன்னு தானே சொல்கிறேன், கேட்கவே மாட்றான். அதுவும் நைட்டு போய் என்ன பண்ண போகிறான்? ஒரு வேளை அதுவாக இருக்குமோ? சாச்சா இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டான். ஒரு வேளை அந்த பொண்ணு, ஐயோ கடவுளே, இவ வேறு பார்க்க நல்லா சக்கரை மாதிரி இருக்கான், அந்த பொண்ணு எதுனா பண்ணிடுச்சுன்னா? சாச்சா அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். ஆனால் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பொண்ணாச்சே, கடவுளே அவன் எப்படியாச்சும் தடுத்துட்டு போகக்கூடாது அவன். அப்போ ஜங்குக்கிங்க கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ? ஆனால் நம்ம போட்ட போட்டில் இன்றைக்கி ஃபுல்லாக அதே யோசிக்க போகிறா. சும்மா ஃபோன் போட்டு பேசுவோம், காடு பேத்தலாம். ஹலோ ஆர்வ கோளாறு. ஹலோ என்ன? இல்லை நான் வெளியே போகிறேன்னு சொன்னல, உங்ககிட்ட ஒரு நல்ல பர்ஃப்யூமாக இருந்தால் எனக்கு கூட நாளைக்கு கொடுத்துட்றேன். என்கிட்டலாம் இல்லை. சரி அங்கிள்கிட்ட இருக்கோல, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஓவராக பண்ணுறான். ஐயோ அப்பா கிட்ட கேட்க போகிறதா சொன்னானே, அவர் வேற கொடுத்துருவாரு. ஹலோ அங்கிள் அப்படின்னு ஜங்கு கூப்பிட்றான். நீங்கள் தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன பர்ஃப்யூம்? இல்லை அது அங்கிள் சொல்லிட்டோம். கடவுளே இவன் வேற, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? அங்கிள்
கடவுளே இவன் வேற கொடுத்துருவாரே இவன் கேட்டா. தள்ளடி, முன்னாடி வாசலே நின்றுருக்க. போகாத ஜங்கு ப்ளீஸ். போவேன், என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் போகாத. ப்ளீஸா? யாரு நீயா கேட்குற? நான் தான் கேட்குறேன். நீ அதெல்லாம் சொல்ல மாட்டியே, அதுவும் என்கிட்ட. ஆனால் அவன் நல்ல பொண்ணு இல்லை, நீ அவள் வீட்டுக்கெலாம் போகாத. அப்போ ஜங்குக் அவன் 2 கையும் கட்டிட்டு உங்களை பார்த்து ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணுறான். என்ன முறைக்கிறான்? ஓவராக போயிட்டுமோ? எனக்கு ஏன் அவனை பார்க்க போகிறது சுத்தமாக பிடிக்கல. ஏ நவுரி, நான் அசைன்மெண்ட் எழுத தாண்டி போகிறேன், நீ ஏண்டி தப்பான்னு நினைக்கிற? அசைன்மெண்ட் தானே, நான் எழுதி தரேன். வேணாம், நாங்கள் எழுதிக்கிட்டே விளையாடுவோம். எவ்வளோ கெஞ்சுறா, மனசாட்சின்னு ஒன்று இருக்கா உனக்கு, கல்லஞ்ச காரம் அப்படின்னு நினச்சிட்டு, ஓ இப்போ உனக்கு பர்ஃப்யூம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பர்ஃப்யூம் எடுத்து அவன் கையில் கொடுத்து, இந்தா நீ கேட்ட பர்ஃப்யூம், கிளம்பு அப்படின்றீங்க. சரி ஏன் போகக்கூடாது? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு, நீ போனால் எனக்கு என்ன, போகலன்னா எனக்கு என்ன, நீ கேட்டது தான் நான் கொடுத்துட்டல, கிளம்பு போ அப்படின்றீங்க. நீ என்னடி என்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டுற? நீங்கள் போய் அவ கூடயே எழுதுங்க. இல்லை நான் இன்னொன்று மறந்துட்டேன். என்னது? ஐயோ டக்குன்னு கேட்டாலே அம்மா கொத்தமல்லி கேட்டாங்க. என்ன? அம்மா கொத்தமல்லி கேட்டாங்கடி. அவள் வீட்டில் போய் வாங்கிக்கோ, எங்கள் வீட்டில் ஸ்டாக் இல்லை. சரி நான் போகிறேன், மறக்காமல் அந்த கொத்தமல்லி அது மட்டும் எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துரு. ஓ அப்போ நீ போதான் போகிற? சரி சார், போங்க. சரி பாய், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் அப்படியே அந்த டோரையே ஒரு மாதிரி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே உள்ளே போகிறீங்க. பாவம் மாதிரியே போய் போகலன்னு சொல்லிடலாமா? மூஞ்சி வேறு மாறிடுச்சு அவளுக்கு. இல்லை நாளை வரைக்கும் ஓட்டுவோம். சே நான் ஏன் கெஞ்சுறேன், இன்னும் ஓவராக பண்ணுறான். அப்படியே போட்டோம், நான் பேச போகிறதே இல்லை இதுக்கப்புறம். ஸோ அப்படியே அந்த நைட்டும் போயிடுது. நெக்ஸ்ட் டே காலேஜ் கிளம்புறீங்க. நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு உங்கள் பின்னாடியே வரான். ஓய் என்னாடி காலேஜுக்கு போறியா? அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நடந்து போயிட்டுருக்கீங்க. சரி வா, அங்கிள் உன்னையும் கூட்டிகிட்டு போக சொன்னார், ட்ராப் பண்ணிடுறேன். அப்பயும் நோ ரெஸ்பான்ஸ். உன்னதாண்டி கூப்பிட்டே இருக்கல, தேவையில்ல. ஏன்? சீக்கிரம் ஏற்கனவே காலேஜ் லேட் ஆயிடுச்சு. நீ ஆடி அசைஞ்சு போகிறதுக்குள்ளே காலேஜே மூடிடுவாங்க. பரவாயில்ல நான் போய்க்கிறேன், நீங்கள் அவ கூடயே போங்க. ஓ அதான் மேட்ரா? பைத்தியம், இன்னும் அதை நினச்சே ஃபீல் பண்ணிருக்கு போலே. சரி ஏறு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏறுறியா இல்லை அவளை கூப்பிட்டு போவா? இல்லை நானே ஏறுறேன் அப்படின்ட்டு அவன் வண்டியில் ஏறுறீங்க. சரி ஏன் கோவமாக இருக்க? எப்பவும் கோவமாக தான் இருப்பேன், ஆனால் இன்னைக்கு என் மேலே ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி தெரியுதே. உங்கள் மேலே கோவப்பட நான் யார்? சரி நான் நேற்று போனேன்ல, என்னாச்சுன்னெலாம் கேட்க மாட்டியா? எனக்கு அது தேவையில்லாதது. நான் ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. என்ன சொல்லணும்? நான் நேற்று அவள் வீட்டுக்கு போவே இல்லடி. பொய் சொல்லாத. அப்போ எதுக்கு பர்ஃப்யூம்லாம் வாங்கிட்டு போனேன்? அது சும்மா கேட்டேன்டி. அப்போது நிஜமா நீ போகலையா? இல்லை நான் நேற்றே சொல்லிட்டேன் நான்லாம் வர முடியாதுன்னு. அப்புறம் ஏன் பொய் சொன்னேன்? ஏன் நான் என்ன வேணா சொல்லுவேன், உனக்கு என்ன? அப்போ நீங்கள் அவன் தலையிலேயே கொட்டிட்டு நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் உனக்கு என்ன பயம்? நான் எங்கேயாச்சும் போகிறேன், எப்படியாச்சும் போகிறேன். ஐயோ சீன் போடுறானே. ஆமாம் எனக்கு என்ன பயம்? அதானே, உனக்குலாம் என்ன பயம்? தெரிஞ்ச பையன்தான் யோசித்தேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே சரி என்ன கொட்டிக்கினியா? என்னது? இல்லை சாப்பிட்டியான்னு கேட்டேன்டி. நீ? இல்லை அதான் கேட்டேன். சரி வா கேண்டீனில் போய் சாப்பிட்லாம், வரியா? ரொம்ப யோசிக்காத, நான் வாங்கி தரேன். ஐயா அவனுக்கு நான் வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. முன்னாடி பார்த்துட்ருக்க, போய் வாங்கிட்டு வா. ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுக்குறீங்க. இந்தா சாப்பிடு. நீ சாப்பிட்லையா? நான் வீட்லேயே சாப்பிட்டேன். சரி வந்து உட்காந்து எனக்கு கம்பெனியாச்சும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காரிங்க. அவன் அப்படியே சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்டு, ஐயோ என் செல்லம் எவ்வளோ அழகாக சாப்பிட்றது பாரு சக்கரை குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்னாடி அப்படி பார்த்துட்ருக்க, எனக்கு வயிறு வலிக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு எடுத்து ஊட்டி விடுறான். ஐயோ க்யூட்டாக பண்ணுறானே, அழுக்கு எப்படி ஊட்டி விடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கிக்கிறீங்க. என்ன ஏதாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா பரவாயில்ல எதுவும் சொல்ல. போதும் நீ சாப்பிடு, பசிக்குதுன்னு சொன்னல. இல்லடி முடியல. அப்படியே இருக்கு பாரு. டைம் வேற ஆயிடுச்சுடி, என்னால் முடியலடி.
ஜங்கு ஒழுங்கா சாப்பிடு அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து அவனுக்கு ஊட்டி விடுறீங்க. இவளா இது, இவ இப்படிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்களே பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிறான் சமத்து பிள்ளையா. நீங்கள் ஃபீட் பண்ண பண்ண போதும்டி முடியலடி, கிளாஸுக்கு வேற டைம் ஆச்சு, வா போகலாம். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கீங்க. என்ன ஒரே ஆச்சரியமாக இருக்கு, வாங்கி தரா, ஊட்டி விடுறா, அழகாக வேற இருக்காளே, என்ன பார்க்குற, வா போகலாம். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கீங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான், எப்பவுமே வம்பு இழுத்துட்டே இருப்பானே, அழகு பையன் எப்படி இருக்கு பாரு க்யூட்டா, முதல்ல அவகிட்ட இருந்து இவனை பேச விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போயிட்டுருக்கீங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலடி, வேணாம், இதுக்கு மேலே போனால் அந்த சார் திட்டுவான், உள்ளேயும் விட மாட்டான், நம்ம அடுத்த பீரியட் போவோம். சரி அப்போது இப்போ என்ன பண்ணுறது? இல்லை நீ போகிறதுனா போமா, ஆனால் நான் வரல. இல்லை நானும் போகல, அவன் அறுப்பான். சரி வா சும்மா அப்படியே சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சும்மா காலேஜில் அப்படியே நடந்துட்டு இருக்கீங்க. ஆமாம் என்ன நீங்கள் மேடம் ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க? அது நான் கேட்கணும், சண்டே எதுவும் போடாமல் சும்மா இருக்கியே. அதுதான் நானும் யோசித்தேன், நீ எப்பவுமே சைலண்ட்டாக இருக்க மாட்டியே, நான் வம்பு இழுத்துட்டே இருப்பியே, என்ன சைலண்ட்டாக இருக்கான்னு யோசித்தேன். பண்ணணும்னு தோணல, நீயும் சைலண்ட்டாக இருந்தியா, அதான் அப்படியே விட்டேன். ஏன் ஏதாவது ப்ராப்ளமா என்ன? சாச்சா அப்படிலாம் இல்லை, நீ தான் சைலண்டாக இருக்க. சரி நேற்று ஏன் போகக்கூடாதுன்னு அவ்வளோ தடுத்த? ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு லூசு, என்னால இதை வாய் விட்டு கூட சொல்ல முடியலையே. ஏன்னா தெரிஞ்ச பையன், அந்த பொண்ணு வேற சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான். அப்புறம் உன்னை கூப்பிட்டு போய் எதுனா பண்ணிட்டானா? என்ன பண்ண போறா? நீ தான் அப்படி சொல்கிற, ஆனால் அவள் ரொம்ப கெட்ட பொண்ணா, எல்லா பசங்களையும் அப்படி தான் வீட்டுக்கு கூப்பிடுவாளாம், என் ஃப்ரெண்டு சொன்னான். ஏன் கூப்பிட்டு என்ன பண்ணுவா? மூஞ்சி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது பாரு. ஏன் மூஞ்சிக்கு என்ன நல்லா இல்லையா? இதோ இப்போ கூட நீ சைட் அடிச்சுட்டு தானே இருக்க. அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னா நான் சைட் அடிக்கிறேன்னு? உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. சரி என்ன இன்னைக்கு பார்க்க கொஞ்சம் அழகாக தெரியுற? நான் எப்பவும் போல தான் இருக்கேன், மேபி உனக்கு அப்படி தெரியுது போல. சரி சும்மா தான் சொன்னேன், ரொம்ப சீன் போடாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னால் போதுமே அப்படியே சீன் போட ஆரம்பிச்சிருவா. ஆனால் இவ்வளோ அழகாக இருந்தால் சீன் போட்டால் கூட தப்பு இல்லை அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் நினச்சிட்டே உங்களை பார்க்குறாங்க. நான் என்ன சீன் போட்டேன்? போடா நீ போடி பிசாசு. யார் பிசாசு? நீ தான் பிசாசு. சரி என்ன நெக்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போகலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறீங்க. ஸோ கிளாஸ் போயிட்டு நீங்கள் உங்கள் இடத்துலையும் ஜங்குக்கு அவனோட பிளேஸ்லேயே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே கிளாஸ் போயிட்டே இருக்குது. அப்போ ஜங்குக்கு உங்கள் மேலே பேப்பரை தூக்கி போடுறான். நீங்கள் திரும்பி பார்த்துட்டு என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா காலையிலேருந்தே உன் பேச்சுக்கு வரல, அதான். அப்படியா, நினச்சேன் என்னடா சும்மா இருக்கானேன்னு. சும்மா இருந்தால் எனக்கு தூக்கமே வராதுடி, உன்னை வம்புக்கு இழுகணும், அதான் என் வேலையே. ஐயோடா ஆளை பாரு, என்ன அசின்னு நினப்பா, அப்போல்லாம் பண்ணாத, நல்லா இல்லை, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. என்ன சும்மாவே இருக்கிறா, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு அவன் உங்களை பார்க்க நீங்கள் என்ன சைலண்ட்டாக இருக்கான், இவ்வளோ நேரம்லாம் அவன் சைலண்ட்டாக இருக்க மாட்டானே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. புட்டி உன்னதான் பக்கத்தில் இருக்கிறவளை கூப்பிடு, அதான் பக்கத்தில் உட்காந்துருக்காளே அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. நான் கண்ணடா அது அப்படியே பார்த்தோன்னே ஜிவ்வுன்னு ஏறுதே அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போது அவன் ஒன்றுலையே அப்படின்னு தலையாட்டுறான். அப்போ நீங்கள் ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி பார்க்குறீங்க. நாடி லுக்கு போய் படி அப்படின்றான். அது எங்களுக்கு தெரியும், போடாடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணிக்கிறீங்க. திமிருகனும் குறைச்சல் இல்லை, திமிர அழகி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிறான். அப்போ நீங்கள் இந்த சைடு மூஞ்சப்பாரு அழகு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே கிளாஸும் முடியுது. சரி பெல் அடிச்சிச்சு, வா வீட்டில் விட்டுறேன். சரி வீட்டுக்கு தானே போவேன், இல்லை எங்கன்னா ஊர் சுற்ற போவியா? வீட்டுக்கு தான். ஆனால் நான் அப்படி இல்லையே, என் கூட வரதா இருந்தால் வீட்டுக்கு போக லேட் ஆகும், ஓகேவா? எங்கே போகிறோம் அப்படி? சரி வா உன்னை வீட்டிலே விட்டுறேன். இல்லை சொல்லு எங்கே போகலாம்? நேற்று கூப்பிட்டால அந்த பொண்ணை பார்க்க, நான் நடந்தே போய்க்கிறேன், நீ போ. சும்மா சொன்னேன்டி, வா உடனே கோச்சுப்பா. சரி எங்கே போகிறேன்னு சொல்லு, இல்லைன்னா நானும் வருவேன், ஒன்றும் தொல்லை பண்ணாமல் எனக்கும் தூக்கம் வர மாட்டேங்குதுப்பா. எங்கேயோ இல்லடி, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவேன். அப்பனா ஓகே. சரிண்ணா வரியா இல்லையா?
தோ வந்துட்டேன் அப்படின்ட்டு அவன் பைக்கில் ஏறி உட்காந்துட்டீங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கீங்க வண்டியில். சரி வாடி ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வண்டியிலேருந்து இறங்கி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன இவன் இப்படி பார்க்குறான்? ஒரு வேளை நம்ம சைட் அடிக்கிறோன்னு தெரிஞ்சிச்சா? பார்க்கவே மாட்றா. பார்க்கலாமா வேணாமா? சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்களும் ஜங்குக்கை பார்க்குறீங்க. அப்படியே ஐ கான்டாக்ட் போது ஜங்குக்கும் உங்களை விடாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன இவன் இப்படி பார்க்குறான்? வச்ச கண்ணு வாங்காம கேட்கலாமா வேணாவா? சரி கேட்டுடலாம். ஓய் என்ன சைட் அடிக்கிறியா? இல்லையே. அப்போ ஏன் அப்படி பார்க்குற? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. ஓ நான் ஒன்றும் உன்னை பார்க்கலடி. எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா? நீலாம் ஒரு மூஞ்சுன்னு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அந்த பக்கம் டேர்ன் பண்ணிக்கிறீங்க. கோச்சிக்கிட்டா போலே. ஓய் என்ன திரும்பிக்கிட்ட? ஜூஸ்லாம் கேட்க மாட்டேன்டி பாரு. அப்போ நீங்கள் அவனை பார்க்காமலே என்ன? ஒன்றும் இல்லை, இங்கே பாரு. சொல்லு என்ன? உன் மூஞ்சி நல்லா தான் இருக்கு, இங்கே பாரு. சரி சொல்லு என்ன? சரி போகலாமா? போகலாமே. சரிண்ணா எங்கேயாச்சும் போகலாமா? எங்கேயாச்சுன்னா எங்கே போகலாம்? எங்கன்னா போய் விட்டுறவா உன்னை? அப்படிலாம் பண்ணாது. அப்போ நான் இங்கே இறங்குறேன். சரி சரி உட்காரி, அப்படியே ரொம்ப நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே எங்கே போகிறதுனே தெரியாமல் அவன் பாட்டு போயிட்டுருக்கான். எங்கே தாண்டி போகிறது? ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோம். பீச் போகலாமா? இங்கேருந்து பக்கம்தான். சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறீங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா அங்கே எல்லாம் கப்புள்ஸாக உட்காண்ட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கிளைமேட் அப்படியே மழை வர மாதிரி இருக்குது. சரி ஏன் பீச் வரணும்னு சொன்னேன்? அதுவா ரொம்ப பிடிக்கும் அதான். என்னது பீச்சை சொன்னேன். ஆனால் கிளம்பலாமாடி, மழை பெய்கிற மாதிரி இருக்கே. பரவாயில்ல இருக்கலாமே, ப்ளீஸ் ஜங்குக்கா ப்ளீஸ். சரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காண்ட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு யோசிச்சுட்டு இருக்கான், பேசாமல் இங்கேயே ப்ரப்போஸ் பண்ணிடலாமா? என்ன சொல்லுவான் தெரிலையே. என்ன இவன் பார்க்குறதே சரியில்லை, அழகு என்ன பண்ண போதோ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கீங்க. 2 பேர் இப்படியே யோசிச்சுட்ருக்க அங்கே மழை வருது. ஓய் மழை வருதுடி, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன். சரி இரு, பைக்கில் குடை இருக்குது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஜங்கு பேசாமல் இங்கேருந்து போயிடலாமா? லூசு, இங்கேருந்து போனால் மழையில் ஜுரம் வந்துடும். இரு நான் போய் குடை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடை எடுத்துகிட்டு வரான். இப்போ ஒரு குடையில் 2 பேர் க்ளோஸாக நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஐயோ நல்லா இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க, ஜங்குக்கு அந்த பக்கம் பேசாமல் ப்ரப்போஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணையே பார்த்துட்ருக்கான். இங்கே உங்களுக்கா ஐயோ ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட் ஆகுது. இப்படி பார்க்குறான் பாரு, பட்டர்ஃப்ளை வேறு பறக்குது. ஐயோ நல்லா இருக்கே. இந்த மழை, பிடிச்ச பீச்சு, பிடிச்ச பர்சன், இவ்வளோ க்ளோஸாக, அதுவும் ஒரே கொடையில். ஐயோ கடவுளே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிட்டே வரான். என்ன இவன் வேறு கிட்ட வரான், ஹார்ட் பீட்லாம் இன்னும் ஃபாஸ்ட் ஆகுதே. ஐயோ என்ன இவ என்னங்கன்னு பார்த்து எவ்வளோ அழகாக இருக்கா, கிஸ் பண்ணும் போல இருக்கே. பேசாமல் பண்ணிடலாமா? ஒரு வேளை தப்பாக நினச்சிட்டானா அப்படின்னு ஒன்றும் புரியாமல் உங்கள் ஐஸையும் உங்கள் லிப்ஸையும் மாற்றி பார்த்துட்ருக்கான். உங்களுக்கா ஹார்ட் பீட் எகுறுது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே மழையை உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு யோசிக்காமல் உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபேஸை கட் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டான். கடவுளே இப்போதைக்கு இந்த மழை நிற்கவே கூடாது ப்ளீஸ். என்ன என் ஹார்ட் பீட் தான் ஃபாஸ்ட் ஆகுது, மற்றபடி பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களே அறியாமல் நீங்களும் அவன் கிஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க.
எதுக்கு எதுக்கு இப்போ கிஸ் பண்ண? அது அது இப்போ நான் என்ன சொல்கிறது, சொதப்பிட்டியா ஜங்குக்? அது சாரிடி, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். அவன் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் ஐயோ சாரி சொல்லோ, ஏதோ ஆர்வக்கோளாறில் தப்பு பண்ணிட்டேன், திருப்பி கிஸ் பண்ணால் தப்பாக நினச்சிப்பானோ? கரெக்டு தான், அவன் எனக்கு ஆர்வக்கோளாறுன்னு பேர் வச்சதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. சாரிடி, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பாக நினச்சிக்காதண்ணா. சரி வா வீட்டுக்கு போகலாம். நீங்கள் எதுவுமே பேசாமல் அவங்க கூட சைலண்ட்டாக பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ஒரு வேளை கோச்சிக்கிட்டானோ அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க, ஜங்குக்கு வந்து என்ன பேச மாட்றா, ஷோ சொதப்பிட்டனே அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே புலம்ப அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க. நீங்கள் பைக்லேருந்து இறங்கி அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. சாரிடி, ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டேன், ப்ளீஸ் எதுவும் தப்பாக நினச்சிக்காத. அப்போது நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. எதுக்கு இந்த பையன் சாரிலாம் கேட்குது, என்ன தானே கிஸ் பண்ண, வேறு யாரையாச்சும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. சரிடி, நாளைக்கு பேசிப்போம், மழை வேறு ஃபாஸ்ட்டாக பெய்யுது, வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு அவன் சொல்லும் போது நீங்கள் அப்படியே அவனோட கன்னத்தில் டக்குன்னு கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் டோர் கிட்ட வரைக்கும் போய் நிற்கிறீங்க. அங்கேருந்து ஜங்குக்கை திரும்பி பார்த்து, மழை பெய்யுது, ரொம்ப நேரம் நிற்காத, வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மழையில் நின்று என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். கோல்டு பிடிக்க போகுது ஜங்குக்கா, சீக்கிரம் போ. கோல்டு பிடிச்சாலும் பரவாயில்ல, நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே நிற்கிறான். அப்போ நீங்கள் மெதுவாக அவன்கிட்ட வந்து அவன் ஃபேஸை கட் பண்ணி அவன் லிப்ஸில் அகைன் கிஸ் பண்ணுறீங்க. சரி இப்போயாச்சும் போ, இனிமேல் நான் எங்கேருந்து போகிறது, அவ்வளோதான், ஃப்ளாட்டு. ஜங்குக்கா விளையாடாத, மழை பெய்யுது, போ. சரி போகிறேன், போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போகிறேன். என்ன, ஒரு வேளை அதுவாக இருக்குமோ? ஐயோ சொல்லிட்டானா எப்படி ரியாக்ட் பண்ணுறது, கடவுளே சொல்லிடாத, இப்போ சொல்லிடாத அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு முட்டி போட்டு, ஓய் ஐ லவ் யூ, ரொம்ப நாளா உனக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும், பரவாயில்ல அதனால சொல்கிறேன், ஐ லவ் யூ. நீங்கள் ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க. என்ன இவன் டக்குன்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு யோசிக்காமல் அவன் கையை பிடிச்சி தூக்கி விட்டு, மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது, நீ வீட்டுக்கு போ, அப்புறமா பேசிக்கலாம், நீ சொல்லு, நான் அப்போ தான் போவேன். டேய் விளையாடாத, அப்புறம் பேசிக்கலாம், இப்போ போ, மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது, ப்ளீஸ் ஜங்குக்கா, ப்ளீஸ் போ. சரிடி இப்போ போகிறேன், நாளைக்கு கேட்பேன். கோல்டு பிடிக்க போகுது ஜங்குக்கா, சீக்கிரம் போகிறேன், ஆனால் தூங்க தான் முடியாது. ஏன்னா வாங்கினேன் கிஸ் அப்படி ஒன்றும் சும்மா நச்சு ஜங்குக்கா போன்னு சொன்னேன். சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திரும்பி பார்த்துட்டே போயிட்டுருக்கான். அழகு எவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணுச்சு, முட்டி போட்டு. ஆனால் நாளைக்கு நான் கேட்டால் என்ன சொல்கிறது, டக்குன்னு ஓகே சொன்னால் சீன் போடுவானே. நீங்கள் இப்படி இங்கே நினச்சிட்ருக்க, அங்கே ஜங்கு, ஐயோ இன்னைக்கு நான் எப்படி தூங்க போகிறேன்னு தெரிலையே, ஒரே சந்தோஷமாக இருக்கே, கிஸ்லாம் பண்ணியிருக்கா, அப்போ இது லவ் தானே, ஆனால் ஏன் ஓகே சொல்ல மாட்றா, ஒரு வேளை யோசிச்சு சொல்லுவா போல். ஸோ ஜங்குக் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். என்ன கால் பண்ணுறான் அதிசயமா, சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கால் அட்டன் பண்ணுறீங்க. ஓய் என்ன பண்ணுற, சும்மா தான். சரி எனக்கு எப்போ ஓகே சொல்ல போகிற, என்ன ஓகே, எதுக்கு ஓகே, நல்லா நடிகிறாளே, இப்போ நான் அதை திருப்பி சொல்லணும் அவளுக்கு அப்படின்னு நினச்சிட்டே, ஒன்றும் இல்லை கொட்டிங்கனியா, நான் சாப்பிட்டேன், நீ இல்லை சாப்பிடல. ஏன் சாப்பிடல, நான் மழை பெஞ்சதில்ல அப்போவே சாப்பிட்டேன், அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, அப்படி என்ன சாப்பிட்ட, திரும்ப நடிக்கிறான். ஏன்டி இப்படி நடிச்சு என் வாயால் வார்த்தையை பிடுங்குற, என் கூட தானே இருந்த ஜங்குக்கா, எப்போ சாப்பிட்ட, உன்னை கிஸ் பண்ணல அதான் சொன்னேன். ஓ அப்படி, சரி நீ போய் சாப்பிடு ஃபஸ்ட்டு. ஏன் இப்போ சாப்பிட்லன்னா நீ வந்து ஊட்டி விட போறியா, ஓடி வேலையை பார்த்துட்டு. ஏன் உனக்கு ஊட்டி விடணுமா, ஆமாம், ஏன் வரவா போகிற, ஒரு 2 minutes இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜங்குக் வீட்டுக்கு தான் போகிறீங்க.
உங்கள் வீட்டை டோரை ஓப்பன் பண்ண ஒரு 1 செகண்ட். ஏன் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு அவன் கேஷுவலாக டோர் ஓப்பன் பண்ணுறான். திறந்து பார்த்தா நீங்கள் இருக்கீங்க. நீ என்னடி பண்ணுறீங்க? நான் ஆன்ட்டி பார்க்க வந்தேன். உன்னை பார்க்க யார் வந்தா? சரி வந்ததெல்லாம் வந்துட்டேன், வலது கால் எடுத்து வச்சுட்டு வா. ஐயா ஆளைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை லைட்டாக தள்ளி விட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. சரிடி பேசிட்டு மேலே வா, நான் மாடியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஜங்குக் 1 மினிட் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் மாடிக்கு போயிட்டு அவன் அப்படியே ரூம் டோரை லாக் பண்ணிடுறான். என்ன எதுக்கு ரூம்லாம் லாக் பண்ணுற? சும்மா பேச தாண்டி போகிறேன் அப்படியே நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வரான். என்ன எதுக்கு இப்போ கிட்ட வர? சரி சொல்லு, எனக்கு எப்போ ஓகே சொல்ல போகிற? ஐயா ஆளைப்பாரு, வேறு வேலை இல்லை. லவ் பண்ணுறேன்னு நல்லா தெரியுது, ஆனால் ஏன் நடிக்கிற? சொல்லுடி. யார் சொன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? நீ தான் சொன்னியே அப்புறம் பேசிக்கலான்னு. சரி சொல்லு, இப்போது லவ் பண்ணுறியா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் இப்போ ஓகே சொன்னால் தப்பாக நினச்சிப்பானோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சி கிட்ட இழுத்து உங்கள் வயசிட்ட அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்கள் ஐஸை பார்த்துட்டு இப்போ சொல்லு என்ன ஓகேவா? இப்படிலாம் கேட்டால் என்னால் எப்படி நோ சொல்ல முடியும்? கரெக்டாக மயக்கிற வைத்திய கற்று வச்சுருக்கான் இந்த பையன் அப்படின்னு நினச்சிட்டு அவனே பார்த்துட்ருக்கீங்க. சொல்றி என்ன, என்னை பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் சொன்னால் தப்பாக நினச்சிப்பியோம் தாண்டா சொல்லாமல் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சொன்னால் ஓவராக சீன் போடுவேன். இப்போ சொல்லலாமா வேணாவா? சொல்றி என்ன அப்படி பார்க்குற? விட்டா முழுங்கிடுவா போலே. சொல்லுனா என்ன சொல்லணும்? லவ்னு சொல்லு, போயிடுறேன். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் சொல்ல முடியாது, எனக்கு டைம் வேணும்ப்பா, வெயிட் பண்ணு. அவ்வளோதானே ஆர்வக்கோளாரு, எடுத்துக்கோ, எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ, பொறுமையாக கூட சொல்லு. ஆனால் ரொம்ப பொறுமையாக இருக்காத, ஏன்னா இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணதே பெரிய விஷயம். இதுக்கப்புறம்லாம் சத்தியமாக சொல்கிறேன், வெயிட் பண்ணவே முடியாது. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடு. அதெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ என்னை விடு. ஒரு நிமிஷம் இரு. சரி என்னை பிடிக்கலன்னா நேற்று என்னை கிஸ் பண்ண? நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் பிடிக்குமா? பிடிக்கும்னு நான் சொல்லலையே, டைம் கேட்டல, வெயிட் பண்ணு. வெறுப்பேத்தாதிரி, சொல்றி பிடிக்குமா பிடிக்காதா? அப்போ ஏன் என்னை கிஸ் பண்ண? ஏன் இப்போ கூட தான் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக்ஸ்லேயே அப்படின்னு கிஸ் பண்ணிடுறீங்க. அப்போ ஓகே வாடி? இல்லையே, ஓகேன்னு நான் சொல்லவே இல்லையே, வெயிட் பண்ணுறேன்னு சொன்னல, வெயிட் பண்ணு. ஐயோ படுத்துறாளே, நீ சொல்லவே வேணாம் விட்ரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் வயசுலேருந்து கை எடுத்துட்டு அவன் அப்படியே டேர்ன் பண்ணுறான் போகிறதுக்காக. ஜங்கு ஒரு நிமிஷம் சரி என்னை பாரு, நான் சொல்கிறேன், என்னை பாரு. சொல்லு, என்ன சொல்ல போகிற? ஐ லவ் யூ. என்ன சொன்ன? சரியா கேட்கல, திருப்பி சொல்லு. ஐயோ அழகு, ஐ லவ் யூ. நிஜமாவாடி சொல்கிறேன்? ஐயோ ஆமாம் நிஜமாதான், நான் நேற்றே சொல்லியிருப்பேன், ஆனால் சொன்ன உடனே சொன்னால் ஓவரா சீன் போடுவேன், அதனால தான் இப்போ சொல்கிறேன். பொடி பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை தூக்கி சுற்றுறான். ஜங்கு இறக்கி விடு ஜங்கு, தலை சுற்றுதுரா, இறக்கு. ஜங்குக்கும் உங்களை இறக்கி விட்டு உங்களே பார்க்குறான். அவ்வளோ பிடிக்குமா என்ன? இவ்வளோ ஹாப்பியாக இருக்க ஓகே சொன்னோடனே? என்னடி இப்படி கேட்ட? ஸ்டார்டிங்கில் உன்னை பிடிக்காது தான், ஆனால் அதுக்கப்புறம் எப்படி பிடிச்சதுன்னே தரல. உங்ககிட்ட பேசுறதுக்காகவே வேணும்ன்ட்டே வம்புக்கு வருவேன், உனக்கு கோவப்படுத்துவேன், நீ என்னை அடிக்க வருவ, அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்டி, அதெல்லாம் ஒரு ஃபீல். என்ன இரிட்டேட் பண்ணுறதுல உனக்கு என்ன அவ்வளோ ஆனந்தம்? இங்கே பாரு, லவ் பண்ணுறேன்றதுனாலலாம் இதெல்லாம் நிப்பாட்டிடுவேன்னு நினைக்காத. உன் வம்புக்கு வர்றானா எனக்கு தூக்கமே வராதுடி, அதுதான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். சரிங்க சார், எனக்குமே உன் கூட சண்டை போடாமல் தூக்கம் வராது. சரி எனக்கு அகெயின் ஒரு தடவை ப்ரப்போஸ் பண்ண. நீ ஓகே சொல்வேன்னு தெரியும்டி, அதான் இரு உனக்காக ஒரு ரோஸ் வாங்கி வச்சேன், இரு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த ரோஸ் எடுத்துகிட்டு வரான். ஆர்வக்கோளாரு, இந்தா இது உனக்கு தான். நம்ம இதை போல் எப்போவுமே ஒன்றா சந்தோஷமாக சண்டை போட்டு என் கூட நீ லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவியா? என்னோட பார்ட்னரா, என்னோட பொண்டாட்டியா? கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்களும் அந்த ரோஸை வாங்கிக்கிறீங்க. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டூ ஜங்கு. கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்டி. பரவாயில்ல, இதுவே நல்லா தான் இருக்குது, பட் ஒரு கண்டிஷன்.
என்ன என்ன கண்டிஷன்? அந்த பொண்ணு இருக்கால, அதான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டால, அந்த பொண்ணு கூட நீ பேசவே கூடாது. அட அவ்வளோதானே, அதெல்லாம் ஒரு மூஞ்சி, அதுகிட்ட நான் ஏன்டி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் ஃபேஸை கட் பண்ணி, ஏய் என்னோட லைஃப்பில் நீ மட்டும் தாண்டி, உன்னை தவிர வேற எந்த பொண்ணும் என்னோட லைஃப்பில் வரவே முடியாது. ஸோ அந்த பொண்ணு நினச்சிலாம் நீ ஜெலஸாக ஃபீல் பண்ணாத, இந்த ஜங்குக்கு எப்போவுமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. இல்லை கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை, இனி பிரிவே இல்லை அன்பே உன் உளறலும் எனக்கு இசை, இனிமேல் நமது இதழ்கள் இணைந்து சிரிக்கும் ஓசை கேட்குமே, நெடுநாள் நிலவும் நிலவின் களங்கம் துடைக்க கைகள் கோர்க்குமே, எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய், நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே, வரும் நாட்களே கருப்பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே. ஓகேடா, ஹோப் இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த சாங் வச்சு ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் இல்லை ஒரு எஃப்எஃப் போடணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. பிகாஸ் இந்த சாங் வந்து அவனுக்கும் எனக்குமே அவ்வளோ பர்ஃபெக்டாக செட் ஆகும். லைக் இது வந்து எங்களோட சாங் அப்படின்ற மாதிரி கூட நான் சொல்லலாம். ஸோ அதனால இந்த சாங் வச்சு ஒரு ஒன் ஷாட் போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக அது அவனோட பர்த்டேக்கே நான் போட்டேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே சக்கரை, லவ் யூ லாட்ஸ், எப்போவுமே ஹாப்பியாக இரு. ஓகே, மற்றதுலாம் நான் வந்து அப்புறமா தனியாக வந்து புலம்புறேன். ஸோ ஓகேடா, இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா பை.